அது தந்தையாருடைய மரணத்தை எப்படி கையாளணுங்கிற அந்த செயலை இந்த தியானமே குருவாக இருந்து அதை வழிகாட்டுனுச்சு. வாழ்க்கையில் ஷேரா? எதுக்கு ஷேர்? பெத்த தந்தைக்கு ஒரு மகன் செய்கிறது ஷேரா? இது என்ன வார்த்தை அப்படிங்கிறத இந்த தியானம் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. இந்த தியானம் இப்படியே வெளியில் ஒருத்தராக இருந்துச்சுன்னா பரிபூர்ணமாக அது காலிலே படுத்திருக்கணும் போல் எனக்கெல்லாம் தோணும். இறைவனே மக்களுக்கு உணவளிக்கணும். இதுதான் வடலூரில் நடந்தது. பாரதியும் திருவள்ளுவர்களும் எனக்கு தெரிந்த ஆங்காங்கே சிலையாக தான் நிற்கிறாங்க. சேஞ்சு மனிதன் ஆகலை. ஏன்னா அவன் ஒரு கல் பாறையோட மோசமாக இருக்கிறான். ஒரு சாதாரண ஒன்றுமே இல்லாத ஒரு கூரை வீட்டில் உட்காந்து எத்தனையோ டீச்சர் ஏழை பிள்ளைங்களுக்கு காசே வாங்காமல் டியூஷன் சொல்லி கொடுத்து எத்தனையோ மாணவர்களை உருவாக்கியிருக்காங்க. அந்த தூண்டி விடுறதான் வேணும். எல்லாருக்கும் வணக்கம். ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது, உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுகிறேன். இந்த சுவாச புரட்சி ஞானத்துக்கான ஒரு கும்பமேளா மதுரையில் அதிகாலையில் 3:30 மணிக்கு அந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்கிறக்கூடிய மேற்கு வாசல், அந்த மேற்கு கோபுரம் வழியில் வாசலில் வெட்ட வெளியில் விரிப்பு எடுத்து வந்துருங்க. தியானத்துக்கான ஒரு செயல் வடிவம், குடும்பத்தோட ஒரு நல்ல செயலை, தியானத்தை எப்படி முறையாக அந்த ப்ராப்பராக 3 தியானம் கொடுத்துருக்குறோம். அந்த முதல் தியானம் அதிகாலையில் 4 மணிக்கு, அந்த தியானத்தை அதிகாலையில் 4 மணிக்கு தியானத்தை அங்கே பண்ண போகிறோம். அந்த தியானத்துக்கான செயல்முறைகள், அந்த தியானத்தை எப்படி எடுத்துகிட்டு போகணும், அந்த தியானம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு செயலாக்கத்தை உருவாக்கும். இதுக்குள்ளே இருக்கின்ற மிகப்பெரிய செயல், மிகப்பெரிய வடிவம் என்ன நினைக்கிறேன்னா, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தனக்குள்ள அவன் ஒரு சுயம்பு லிங்கமாக வளரணும் அப்படிங்கிறதான் இதோட செயல். இந்த ஞானத்துக்கான விதையை, ஞானத்துக்கான பாதையை, ஞானத்துக்கான செயல் வடிவத்தை இந்த பிரம்மமே, இந்த பிரபஞ்சமே வழிகாட்டியிருக்கு. ஒரு நல்ல செயலோட வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதிகாலையில் 3:30 மணிக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மேற்கு வாசலில் உங்களை சந்திப்போம். ஒரு நல்ல தியானமாக, நல்ல வடிவமாக, வீடுதோறும் தவம் ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து சேரும். அது கிடைக்கும். ஒரு நல்ல செயலாக மாற்றத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னுடைய கிராமங்களில் பல லட்சங்களுக்கு அதிபதியாக இருக்கவங்க கூட அவங்க தந்தைக்கு செய்ய முடியாத செயலை இந்த தியானம் என் தந்தையாருடைய மரணத்துக்கு அதை ப்ராப்பராக செய்ய வச்சுச்சு. அது தந்தையாருடைய மரணத்தை எப்படி கையாளணுங்கிற அந்த செயலை இந்த தியானமே குருவாக இருந்து அதை வழிகாட்டுனுச்சு. உறவுகள் இருக்காங்க, வழிமுறைகள் இருக்குது, சடங்கு இருக்குது, சம்பிரதாயம் இருக்குது, கண்ணீர் துளிகள் இருக்குது. உறவினர்கள்லாம் சேர்ந்து யாராவது இறந்து விட்டால், இங்கே இறந்து விட்டார்கள், அழுவதற்கு ஆள் வேண்டும் என்றால் அழுவதற்கு ஆட்டோ பிடிச்சி இன்னாருடைய தகப்பனார் இறந்து போயிட்டாருன்னு அலௌன்ஸ் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. எல்லாரும் வந்து கூடி நின்று அழுது விட்டு நெல்லோ அரிசியோ இந்த இந்த படையல் செயல், இந்த கோடி துணியோ புடவையோ இந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயங்களை எல்லாரும் செய்யும்போது கூட இந்த தியானம் ஒரு குருவாக இருந்து ப்ராப்பராக ஒரு தகப்பனாருடைய செயலை ஒரு மகனாக இருக்கிறவன் எப்படி கண்ணியத்தோடு எப்படி செய்யணும். என் அண்ணன் இப்போ எல்லார் வீட்லேயும் அண்ணன் தம்பி 2 பேர் இருப்பாங்க, இல்லை அக்கா தங்கச்சி 2 பேர் இருப்பாங்க. எல்லாரும் அப்பா அம்மாவோட விஷயத்தை கூட ஷேர் பண்ணிக்குவோம். நீ ஒரு 20,000 ரூபா கொடு, நான் ஒரு 10,000 ரூபா கொடுக்குறேன், நீ ஒரு 5,000 ரூபா கொடு. இப்படி தான் இன்ன வரைக்கும் எங்கள் கிராமங்களில் வழக்கமாக இருக்குது. என்ன பாசமாக என்ன செயலாக இருந்தாலும் அந்த தாய் தந்தைக்கு கூட நிறைய குடும்பங்களில் சண்டை போட்டுக்குவாங்க. அப்போ நீங்கள் மட்டும்தான் உங்கள் அப்பாவுக்கு செய்யணுமா, ஏன் அவர் உங்கள் கூட பிறக்கலையா அப்படின்னு அவங்க ஒய்ஃபு இவரை திட்டுவாங்க. இந்த மாதிரி பல குடும்பங்களில் தகப்பனார் இறந்ததுக்கு, தாயார் இறந்ததுக்கு ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற சண்டையெல்லாம் பெரிய விஷயமா இருக்கும். சண்டை போட்டுக்கிட்டு ஒரு 25 நிமிஷம் 1 hour கழித்து திருப்பி அவங்க இந்த ஃபங்க்ஷனை முடிக்கணுங்கிறதுக்காக ஒரு சமாதானமாக இருந்து ஃபங்க்ஷன் பண்ணிடுவாங்க. ஆனால் ஷேர் பண்ணி பண்ணுவாங்க. இந்த வாய்ப்பை எல்லாம் இந்த தியானம் கொடுக்கல. வாழ்க்கையில் ஷேரா? எதுக்கு ஷேர்? பெத்த தந்தைக்கு ஒரு மகன் செய்கிறது ஷேரா? இது என்ன வார்த்தை அப்படிங்கிறத இந்த தியானம் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. இந்த பணம் என்பது ஒரு மனிதனுடைய தேவைக்கு வருது. அந்த தேவை அங்கு ஒரு மனிதன் வாழ்ந்து அவனுடைய வாழ்க்கையை முடிச்சுட்டான், அவன் போறான். அவனுக்கு மகனாக ஒருத்தன் இருக்கிறான். மகன்னு சொல்லலாம், சீடன்னு சொல்லலாம், இல்லை ரொம்ப நெருக்கமான அந்த ரத்தம் சார்ந்து அந்த உறவு சார்ந்து வந்தவன்னு சொல்லலாம். அவன்
சரணாகதி தத்துவமா என்ன செய்ய போறாங்கிறதானே முக்கியமா இருக்கும். இவ்வளோ ஷேரு இவ்வளோ செயல் அப்படின்னா அங்க பிள்ளையே அடிபட்டு போயிருதே, அங்க மகனே அடிபட்டு போயிடுறானே, அங்க மகளே அடிபட்டு போயிடுறாளே, அங்க மருமகளே அடிபட்டு போயிடுறாளே, அங்க ஒட்டுமொத்தமான வாழ்க்கையே அடிபட்டு போயிருதே. 40 50 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் வாழ்ந்த நம் தாய் தந்தையோடைய வாழ்க்கையே அடிபட்டு போயிருதே. அங்கேயே நம்ம தோத்துடுறோமே. அப்ப இது கிராமம் முழுக்க நடக்குது. இதை சுக்குநூறாக நொறுக்கி எறிந்தது என்னுடைய தியானம். என்னுடைய அண்ணன் யாரையும் ₹1 நாணயம் கூட வாங்காமல் எல்லா செயலையும் சரணாகதி தத்துவத்துக்குள்ள நீயே செய், நீயே வடிவமாக நின்று செய். அதுக்குள்ள பேரம் இருக்கக்கூடாது, அதுக்குள்ள காசு வந்துடக்கூடாது, அதுக்குள்ள உண்மையிலேருந்து உயிரிலேருந்து ஒரு ஆத்மார்த்தத்தை கலக்கப்படணும். அது எப்படி கலக்கப்படணும் அப்படிங்கிறத இந்த தியானம் எனக்கு அடிப்படையாக கற்றுக் கொடுத்துச்சு. உறவினர்கள் கூட்டமாக சேர்ந்து 4 பெண்கள் ஒரு தோல்ல கையை போட்டு ஒப்பாரி வைத்தார்கள். இன்னொரு பக்கம் 4 பேர் சேர்ந்து ஒரு இசைக்கருவியை இசைத்தார்கள். 4 பேர் இன்னும் 4 பேர் சேர்ந்துக்கிட்டு அங்கே உட்கார்ந்து சில செயல்கள் பேசினாங்க. இது எல்லாத்தையும் கடந்து ஒரு தியானம் அந்த தந்தைக்கு என்ன செய்யணுமோ அதை மிக சரியாக என் வாழ்க்கையில் என்னை செய்ய வச்சுச்சு. அதுதான் பெரிய செயல் வடிவம்னு நான் கருதுறேன். அப்போ அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கிறத இந்த தியானத்துக்குள்ளே இருக்கிற செயல்னால தான் நம்ம இன்னைக்கு மாறி இருக்கோம். அப்படின்னா ஒரு மனிதனாக இருக்கிறவன்கிட்ட ஒரு நல்ல பழக்க வழக்கத்தை அந்த தியானம் கற்றுக் கொடுத்துருச்சு. இந்த தியானம் இப்படியே வெளியில் ஒருத்தராக இருந்துச்சுன்னா பரிபூர்ணமாக அது காலிலே படுத்திருக்கணும் போல் எனக்கெல்லாம் தோணும். ஏன்னா ஒரு ஃபியூராக ஒரு மனிதனை மாற்றி கொடுக்குற தன்மை இருக்கிறத நம்ம எப்படி மிஸ் பண்ண முடியும்? அதுதான் என்னுடைய லைஃப்பில் நான் பார்த்த மிக மிக முக்கியமான செயல்கள். இந்த மாதிரி நிறைய இடங்களில் நிறைய செயலாக்கங்களில் நிறைய மனித தன்மைகளை மனித செயலுக்குள்ளே இருக்கிற செயல் எல்லாத்தையும் எடுக்க தொடங்கினோம். உறவுகள், இந்த பணத்துக்காக வேலை செய்கிறது, ஆசைக்காக வேலை செய்கிறது, உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று வைத்து கொண்டு வேலை செய்கிறது, வேற மாதிரி செய்கிறது. என்னுடைய இந்த சத்சங்கங்கள்லாம் உணவுகள் எல்லாம் சொல்லுவேன், எல்லா உணவுகளையும் ரொம்ப தரவாக கொடுங்க. ஏன்னா ஃப்ரீயாக சாப்பாடு சும்மா அன்னதானம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக ஏதோ தானோன்னு பண்ணிட்டாங்கன்னு நாளைக்கு சொல்லிடக்கூடாது. விலை கொடுத்து சாப்பிட்ற சாப்பாடு கூட அவ்வளோ தரத்தை தாண்டி நம்ம கொடுக்குற சாப்பாடு தரமாக இருக்கணும் அப்படின்னு நான் ஒவ்வொரு முறையும் சொல்லுவேன். ஏன்னா இந்த உலகத்தில் சும்மா கொடுக்குறாங்க அப்படிங்கிறது கிடையாது, அது இறைவனால் கொடுக்கப்படுது அப்படிங்கிறது தான் அதோடைய வார்த்தையே. அது சும்மா கிடையாது, அது இறைவனால் வழங்கப்படுது. இறைவன் இந்த தியான மூலியமாக அவரே களத்திலிருந்து என் மூலியமாக பிறருக்கு அன்னதானம் கொடுக்கணும்னு அவர் விரும்புகிறார். இது எப்படி சும்மா போயிடும்? இறைவனுடைய பேர் உழைப்பிலிருந்து நடக்கப்படுற ஒரு செயல். இறைவனே மக்களுக்கு உணவளிக்கணும். இதுதான் வடலூர்ல நடந்தது. இறைவனே நேரடியாக பசியோடு இருக்கிறவங்களுக்கும் ஞானத்தை தேடுறவனுக்கு கூட அந்த உணவை இறைவனே வழங்குறாருங்கிறது தான் அந்த உண்மை தத்துவம். அதுக்குள்ள ஃப்ரீ அப்படிங்கிறது கிடையாது. இறைவன் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் சமமாக இருக்கக்கூடிய, எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இதுதான் இந்த தியானம் கற்றுக் கொடுத்துச்சு. இதுதான் இந்த தியானத்தோட செயல் வடிவம். அப்போ மற்ற யோகா சென்டர், தவ சென்டர்ல இல்லாத செயல் என்னன்னா, நான் சேஞ்சு கிடையாது, நான் கருணை கிடையாது, நான் அன்பு கிடையாது. இதுக்கெல்லாம் ரீசன் இந்த தவம் தான். இந்த தவத்தை முழுமையா இந்த பயிற்சியை மேற்கொண்டதுனால, இந்த தவத்தை உண்மையிலே நம்பினதுனால, தாயா தந்தையா குருவா கடவுளா இந்த தவத்தை நம்பினதுனால அந்த தவம் நல்வழியை கற்றுக் கொடுத்துச்சு, நல் பாதையை கற்றுக் கொடுத்துச்சு. பேர் சக்திகளை, கண்ணுக்கு தெரியாத பேர் ஆற்றலை புத்தகத்தில் பார்க்குற, ஏதோ தெரிய முடியாத பல கதைகளை கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு ஆற்றல் உடலுக்குள்ளே வருவதை, உடலுக்குள்ளேருந்து வெளியே போகிறத பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துச்சு. எங்கேயோ சந்திர மண்டலத்தில் ஒரு மாற்றம், நிலவில் ஒரு மாற்றம், சூரியனில் மாற்றம் இருக்கும்போது ஒரு லென்ஸை வச்சு ஒரு கீழிருந்து பார்க்கறதுக்கு விஞ்ஞானிகள்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க. இதெல்லாம் எந்த லென்ஸ் இல்லாமல், எந்த விஞ்ஞானிகள் இல்லாமல் நேரடியாக சாதாரண இந்த கண்ணை வச்சுக்கிட்டு, சாதாரண இந்த உடலை வச்சுக்கிட்டு ஒரு ஆற்றல் உள்ளே வருவதும் வெளியில் போகிறதையும் பார்க்கறதுக்கான வாய்ப்பை யார் ஏற்படுத்தி கொடுத்தான்னா இந்த தவம் தான் ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அதுதான் நம்மளுடைய இந்த சேஞ்சுக்கு, இந்த மாற்றத்துக்கு காரணம். அதுதான் ஒரு மனிதராக இருக்கிறவங்களுக்கு கடவுள், இறைவன், குரு, சித்தர்கள்ங்கிறத தாண்டி இந்த தவம் உங்களை நல்லவங்களாகுங்கிறத தாண்டி உங்களை திரும்பி பார்க்க வச்சிரும்.
இதை தான் மனிதர்கள் கையில் பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம். இதுதான் இதுக்குள்ளே இருக்கின்ற செயல், வேற ஒன்றுமே கிடையாது. இதுக்குள்ள நம்மளை கிளியர் பண்ணுறதுக்கு வேற யாரும், நம்மளோட ஈகோ நம்மளை விட்டு கொடுக்காது. நம்ம என்ன சொன்னாலும் மாற மாட்டோம், யார் சொன்னாலும் மாற மாட்டோம். இங்கே எழுதப்படாத புத்தகமே கிடையாது, இங்கே கிடைக்காத இலக்கிய புத்தகங்கள். இங்கே எத்தனை விதமான ரைட்டருங்க எல்லாத்தையும் எழுதிட்டாங்க. சைக்காலஜி சம்மந்தமாக எல்லாத்தையும் எழுதிட்டாங்க, மனம் சம்மந்தமாக எழுதிட்டாங்க, எல்லா சம்மந்தமாகவும் இங்கே புத்தகங்கள் கொட்டி கிடக்கிறது. அறிவு சார்ந்த எத்தனையோ வாத்தியார்கள், டீச்சர்கள் எத்தனையோ பேர் போதனைகளை பேசிட்டாங்க. எத்தனையோ மகான்கள் வந்து 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 பேசி தள்ளிட்டாங்க. பாரதியாக இருக்கட்டும், திருவள்ளுவராக இருக்கட்டும். பாரதியும் திருவள்ளுவர்களும் எனக்கு தெரிந்த ஆங்காங்கே சிலையாக தான் நிற்கிறாங்க. அவர்கள் சிலையாக நிற்கிறார்கள், அவர்கள் எழுதப்பட்ட எழுத்தும் சிலையாக தான் நிற்குது. சேஞ்ச் மனிதன் ஆகலை. ஏன்னா சேஞ்ச் ஆக முடியாது. ஏன்னா அவன் ஒரு கல் பாறையோட மோசமாக இருக்கிறான், சொல்றத காது கொடுத்து கேட்க மாட்டான். இதுதான் இதுக்குள்ள இருக்கின்ற செயல். பல நாள் சொல்லியிருக்கிறோம். இந்த சுதந்திரத்துக்கு கூட போராட்டம் வந்து இந்த தியான வடிவத்தை கையில் எடுத்ததுனால தான் சுதந்திர போராட்டமே கூட வெற்றி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அரசாங்கத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, ஒரு வீட்டுக்கு அண்ணன் தம்பிக்கு எதிராக வந்து ஒரு சதி பண்ணுறது, ஒரு செயல் செய்கிறது, இதெல்லாத்தையும் கடந்து ஒருத்தன் தவம் செய்ய ஆரம்பித்தானா தானாக ஒரு மாற்றத்தை அவனால் சந்திக்க முடியும். ஒரு அரசாங்கமே ஒரு நாள் மனமாற்றம் அடையும். எத்தனையோ வெள்ளைக்காரர்கள் இந்திய திருநாட்டில் உள்ள நம்மளுடைய சகோதர சகோதரிகளை எத்தனையோ பேரை கொண்டு குமிச்சான். அதே வெள்ளைக்காரன் பூ போல அந்த கையில் எதப்பா சுதந்திரத்தை வச்சுக்கன்னு கொடுத்துட்டு போயிட்டானா இல்லையா? அதுக்கான ரீசன் என்ன? அதுக்கான செயல் என்ன? பல உயிர்களை கொடுத்தவங்க. அதை தாண்டி அந்த வடிவம் வெவ்வேறு வடிவம், வெவ்வேறு செயல், வெவ்வேறு திட்டம், வெவ்வேறு நோக்கம். 2 எஸ்ட்ரீம் தான். இங்கே எவ்வளோ பேர் போராடி இருந்தாலும் 2 எஸ்ட்ரீமில் 2 கண்கள் போல இந்திய திருநாட்டில் கொண்டாடப்பட வேண்டியவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் மகாத்மா காந்தியும். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆயுதத்தை எடுத்திருந்தாலும் அந்த போராட்டமும் ஒரு உன்னதமான போராட்டம். அந்த செயல் வடிவமும் ஒரு மனிதனை சிந்திக்க வச்சிருச்சு. ஒரு இந்தியனால இப்படியும் ஒரு எழுந்து நின்று ஒரு செயல் செய்ய முடியுமா அப்படிங்கிற செயல் தான், ஒரு வடிவம் தான், ஒரு செயலாக்கத்துக்குள்ள இருந்த ஒரு செயல். அதே இந்தியன் வேற வடிவத்துக்குள்ள தன்னுடைய உடல்ல வேட்டி கூட சட்டை கூட போடாம வெறும் உடலோட இருந்து இப்படி ஒரு வடிவத்தில் போராடுறான். 2 எஸ்ட்ரீம்ல இருக்கிறத இந்திய திருநாட்டில் தான் இப்படியெல்லாம் எஸ்ட்ரீமா மாறி நிற்கிறாங்க. அப்போ இந்த 2 எஸ்ட்ரீமுமே இந்த பாரத பூமிக்குள்ள பிறந்திருக்கு. ஒரு செயல் வடிவம் இருக்குங்கிறது தான் அதோட செயல் வடிவமா இருக்கு. மகாத்மா காந்தி முன்னாடி தியானம் நின்னுச்சு. தியானத்தோட மொத்த உருவமா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் முன்னாடி முத்துராமலிங்க தேவர் நின்னார். முத்துராமலிங்க தேவரே வந்து ஒரு தியானம் தான், அவரே ஒரு தியான வடிவம் தான். அவர் பின்னாடி அவர் பிறப்புல இருந்து அவர் இறப்பு வரைக்கும் அவர் கூட பல யோகிகளுடைய தொடர்பு உண்டு, பல செயல்களுடைய தொடர்பு உண்டு, பல செயலாக்கத்துக்குரிய ஒரு வடிவத்துக்குரியவர் தான் அவரே. அவர் ஏதோ ஒரு கால சூழ்நிலையில கரும வினையினால அவர் ஒரு சமூகத்துக்குள்ள போய் சிக்கிக்கிட்டார். அதுதான் அதோடைய பெரிய ஒரு செயல் வடிவமை வேண்டிய, அதுவும் காலத்தோடைய செயலாக்கம்தான். ஆனால் அதோடைய உண்மை தத்துவம்லாம் இந்த தியானத்து வடிவத்துக்குள்ள இருந்து தான் பிறக்கப்பட்டதுங்கிறதான் அதோடைய நிஜ தத்துவம், நிஜ வடிவம். ரொம்ப யதார்த்தமா ஆயுதத்தை நேதாஜி எடுத்திருந்தாலும் நேதாஜியோடைய போராட்டம்லாம் ரொம்ப யதார்த்தமாக துல்லியமாக பல்வேறுபட்ட வியர்க்க வைக்கிற அளவுக்கு ஒரு செயல் வடிவம் வந்து கொடுக்கப்பட்டது, இருக்கப்பட்டது. ஒரு இங்கிலாந்தில் உள்ளவங்களே வியர்ந்து போய் அவருடைய திட்ட நடவடிக்கைகளை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு நிறைய செயல்களை அவர் பண்ணியிருக்கிறார். இன்னொரு எஸ்ட்ரீம்ல மௌனத்தால் இன்னொரு புரட்சி, இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துச்சு. இதுக்குள்ள பேக்ரவுண்ட்ல இருந்தது எதுன்னா தியானம்தான். இதை தான் ஒவ்வொரு மக்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் வேணுங்கிறத இதை தான் சொல்கிறோம். ஆனால் இதற்குள்ள ஆன்மீகம் கலக்கப்பட்டுறது, கடவுள் கலக்கப்பட்டுறாரு, மதம் கலக்கப்பட்டுறது. அப்போ மனிதர்கள் வந்து தியானத்தை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வேற வடிவத்துக்குள்ளே பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ பல சாமியார்கள் வந்துடுறாங்க, பல யோகா சென்டர் வந்துடுது, பல தியானம் கண்ணை கவர்ற மாதிரி ஒரு தியானத்துக்குன்னே பல அறிவிப்புகள் வந்துடுது. பல செயல் வடிவம் வந்ததுனால அதை மக்கள் உணர்வுபூர்வமாக உணர முடியலை. ஒரு சாதாரண ஒன்றுமே இல்லாத ஒரு கூரை வீட்டில் உட்காந்து எத்தனையோ டீச்சர் ஏழை பிள்ளைங்களுக்கு காசே வாங்காமல் டியூஷன் சொல்லி கொடுத்து எத்தனையோ மாணவர்களை உருவாக்கியிருக்காங்க, எத்தனையோ செயலாக்கத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த தூண்டி விடுறதான் வேணும். ஒரு மாணவனுக்கு பதிலாக எந்த டீச்சர் வாத்தியாரும் போய் எக்ஸாம் எழுதுறது கிடையாது. அவனுடைய செயல் இருக்குல்ல, அவனுடைய சிந்தனை இருக்குல்ல, அது தூண்டுறது அப்படிங்கிறது தான் அதோட செயல். அந்த தூண்டுறது அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, சில பேருடைய மாணவர்களுக்கு மெமரி, அதோட விழிப்புத்தன்மை கம்மியாக இருக்கும்.
அப்போ அந்த டீச்சர் வாத்தியாரோட போதனைகளை கேட்க 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 காதுக்குள்ள செலுத்த 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 அந்த மெமரிக்குள்ள இருக்கின்ற செயல்கள், அந்த செல்கள்லாம் ஒரு புது ஃபார்முலேஷன்ல வேலை செய்ய தொடங்கும். இதுதான் அதோட செயல். ஒரு டீச்சர் வாத்தியார் நின்று ஒரு போர்டுக்கு பக்கத்தில் நின்று பாடம் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. செவியில் நிறைய பேர் குழந்தைங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறது என்னன்னா, எல்லா செல்களும் எல்லா செயல்களுக்குள்ளேயும் ஒரு புது மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு பணி தான் அங்கே செலுத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறது தான் அதோடைய முழு வடிவம்.